இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம இந்த மே மாதம் ஜூன் மாதம் அந்த வாக்கில் நியூஸ் பேப்பரை பிரித்தோம்னா சில கஷ்டமான செய்திகள் அதில் வருவது உண்டு. கஷ்டமான செய்தின்னா, இந்த 10th படிக்கிற குழந்தைகள், +2 படிக்கிற குழந்தைகள் ரிசல்ட் வந்து பிள்ளைங்க செத்து போயிட்டாங்கன்னு ரொம்ப மனசு வருத்தக்கூடிய, அது என்ன எப்படி அது ஜீர்ணிக்கவே முடியாது. ஒரு கோர்ட் வச்சுக்கோமே, ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு எப்படி இருக்குமோ, எதா இருக்குமோ, அது பஞ்சாயத்து எதனோ வச்சுக்கோமே, இந்த தீர்ப்புங்கிறது மிக முக்கியமானதாக மனுஷ வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. அதை வைத்துத்தான் மனுஷன் என்ன பண்றான், தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறான்னு சொல்லலாம். அது ஒரு வகையில் நியாயமான விஷயமும் கூட. நாம நல்லா படிக்கலைன்னா தீர்ப்பு தப்பா போயிடும். அப்ப தீர்ப்பு நல்லா இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், நாம நல்லா படிக்கணும். அப்போ வருகின்ற ஒன்றுக்காக நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக அந்த தீர்ப்பு என்ன பண்ணுது, உதவுது நமக்கு. நான் சொல்றது ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தீர்ப்பு என்பது நல்லதா கிடைக்கணும் அப்படி மனசு வச்சாதான், நம்பினாதான், இன்னொன்று தீர்ப்பு இருக்குன்னு நம்பினாதான் மனுஷன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள முடியும். தீர்ப்பே கிடையாது, ரிசல்ட்டே கிடையாது, ஜட்ஜ்மெண்டே கிடையாது, அப்படியே அப்படி போக வேண்டாம்னு சொன்னா மனுஷ வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மனுஷ வாழ்க்கை நீதியான நேர்மையான பாதையில போகுமா? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். மிகப்பெரிய ஐயப்பாடு. இன்றைக்கு இதான் நம்மளுடைய தியானம். பவுல் சொல்றாரு பாருங்க பார்ப்போம். நாம இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை நமக்கு உண்டு. அப்ப நமக்கு ஒரு தீர்ப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், நம்ம நம்புறோம். அப்ப நம்மளும் உயிர் தெழு நம்பணும். அப்படி உயிர் தெழுந்தால் நமக்கு ஆண்டவருடைய தீர்ப்பு நமக்கு வந்து சேரும் நமக்கு. அப்ப அந்த தீர்ப்பு நமக்கு ஃபேவரா இருக்கணும்னா, அந்த தீர்ப்பு கடவுளுக்கு நமக்கு நல்ல தீர்ப்பு வந்து சேரணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நான் சொன்னேன் இல்லையா, பின்னால் வரும் தீர்ப்பு நல்லதா இருக்கணும்னா நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், கிளாஸுக்கு ஒழுங்கா போகணும், லீவ் போடக்கூடாது, நல்லா எப்படி. அப்போ அந்த தீர்ப்பு நம் வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவும். தான் எதிர்நோக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. கடவுளை எதிர்நோக்கின் மூலமாகவே நாம் அணுகி செல்ல முடியும். கடவுளை நம்ம என்ன பண்ணணும், அது எபிரேயர் 7:19 வாசிக்கலாம். நாம் நம்பிக்கையின் மூலமாக மட்டுமே ஆண்டவரை எதிர்நோக்கி செல்ல முடியும். எதிர்நோக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நெறிகட்ட வாழ்க்கையை தான் அமையும். ஏனென்றால் நம்ம யோசிக்கணும், கடவுள் இருக்காரு, இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு நல்லதாக, நம்முடைய ஆன்மாவுக்கு, இந்த நித்தியத்துக்கும் நம்முடைய ஆன்மா வாழணும்னா நாம் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் நெறியோடு வாழணும் என்ற வார்த்தைகள் நாம் எப்போ கேட்குறோமோ, நம்புகிறோமோ, அதை ஏற்றுக்கிறோமோ, அப்போதுதான் நமக்கு நம்ம வாழ்க்கை நல்ல நெறியில போகும். உண்மைதானே? இதுதான் ஏசப்பா சொல்றாரு இன்னைக்கு இதுல நற்செய்தியில பாருங்க பார்ப்போம். நம்புங்க, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் இறைமகன், ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அனைத்து உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்குது, என்ன நம்புங்க, என் வார்த்தை நம்புன்னு சொல்றாரு. யாரு இவன்? தச்ச மோகன் தானே இவன், சூச மோகன் தானே இவன், இதோ மரியா மோகன் தானே இவன், நமக்கு தெரியாதா? பெருசா சொல்ல வந்துடாரு பெருசா. அவனுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். உள்ளூரில் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவது கிடையாது. ஆனா சொல்ற, நம்புங்க, ஏத்துக்குங்க. எவன் நம்புகிறானோ அங்கதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் இருக்கும். இல்லைன்னா
ரெண்டு தான் சொல்றாங்க பாருங்க பார்ப்போம். எலியா வாழ்ந்த காலத்திலே பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது இவ்வளவோ கைம்பெண்கள் இருந்தாங்க, எவ்வளவோ ஏழை மக்கள் இருந்தாங்க. ஆனா எல்லார்கிட்டையும் வெளியே அனுப்பப்படல பாருங்க. சாரிபாத் ஊர்ல இருக்க அந்த கைம்பெண்கிட்ட தான் எலியா அங்க போனார். அந்த அம்மாவுக்கு வறிய ஏழை, வறிய நிலை. நம்ம சொல்றாங்க அந்த கொஞ்சோண்டு கை மாவுக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது இல்லையா? அந்த ரொட்டி சுடி சாப்பிட்றதுக்காக நம்ம விறகு பொறுக்க வராங்க. அப்போ எலியா அங்க போறாரு. மா என்னம்மா? ஐயா விறகு பொறுக்கிறேன். அம்மா எனக்கு பசிக்குது, நீ என்ன பண்ணு, நீ சொன்னல மாவு வச்சுக்கிறேன்னு சொன்னல, போயிட்டு எனக்கு ரொட்டி சுட்டு எடுத்துன்னு போன்னு சொல்றாரு. அப்போ இந்த அம்மா சொல்றாங்க, இந்த கைம்பெண் சொல்றாங்க, அவங்க ஐயா எங்க வீட்டில் ஒரு களையத்துல கொஞ்சோண்டு மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது. இந்த ரொட்டி சுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, நானும் என் பிள்ளையும் சாகத்தான் சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது, போ நான் சொல்றதை செய்ப்போம் என்று எலியா சொல்றாரு. அந்த அம்மா போறாங்க, அந்த எண்ணெயில் என்ன பண்றாங்க, அந்த மாவில் பிசைஞ்சு எலியாவுக்காக அங்கே ரொட்டி சுடுறாங்க. அப்போ அந்த எண்ணெயை பயன்படுத்தி செய்கிறாங்க, வந்து கொடுக்குறாங்க. அஞ்சிலிருந்து அந்த பஞ்சம் தீரும் காலம் மட்டும் அந்த மாவு பாத்திரத்தில் மாவு குறையவில்லை, எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெய் குறையவில்லை. எலியா சொன்னார், அந்த அம்மா நம்பினாங்க. அவனுடைய ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு. எலிசா காலத்தில் நாமான் இருந்தார். நாமான் மிகப்பெரிய தொழுநோயாளி, அவர் பெரிய அரசருடைய இல்லையா தொழுநோயாளி. அவர் எல்லாருக்கும் இவ்வளோ வந்திருப்பாங்க. ஆனால் நாமான் தான் வராரு, எலிசா வராரு. ஐயா எனக்கு இந்த மாதிரி ஆச்சு, இப்போ யோர்தானத்துல போயிட்டு 7 முறை நீ முங்கி 7 சரியா போயிடும் போ. அவர் சொல்றாரு, எங்க ஊர்லலாம் எவ்வளவோ யோர்தானை விட புனிதமான ஆறுலாம் எங்க ஊர்ல இருக்குது, அதுன்னா எங்க குடிக்க சொல்றீங்க, போ. அந்த சின்ன சிறுமி வழியா அந்த செய்தி அவங்களுக்கு போகுது. சொல்றதை செய்யுங்க, நடக்கும். என்ன பண்றாங்க, நாமான் போகிறார், யோர்தானிலே 7 முறை முங்கி எழுகிறார். சிறு குழந்தை உடம்பு போல அவர் உடம்பு மாறுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நம்புகிறவருக்கு எல்லாம் கூடும். அப்போ நமக்கு தீர்ப்பு இருக்குது, நம்ம நம்பணும். நம்பினால்தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணும், நீதியின் பால் நடக்கும். தீர்ப்பே கிடையாதுன்னா வச்சு பாருங்க. திருப்பாடல் பாருங்க பாப்பா. இன்னைக்கு திருப்பாடல் 96. எந்த காலத்தில் இந்த பகுதி எழுதப்பட்டதுன்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து திரும்பி வராங்க. வந்து பார்க்குறாங்க, எருசலேம் ஆலயமெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்குது. எஸ்ரா, நெகேமியா, ஜெருபபேல் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடிந்து கிடந்த அந்த ஆண்டவருடைய இல்லத்தை கட்டி எழுப்புறாங்க. கட்டி எழுப்பி நல்ல நிலைமை கொண்டு வந்து அதுக்கு அர்ப்பண வேலைலாம் செய்கிறாங்க. அப்போ இந்த உலக அரசர்கள் சொல்ல வார்த்தை, இந்த உலகம் படிச்சு பாருங்க பார்ப்போம். இந்த உலக அரசர்கள் உங்களுக்கு அநியாய தீர்ப்பு கொடுக்கலாம், நீதியற்ற தீர்ப்பு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீதியான தீர்ப்பை வழங்கக்கூடிய அந்த நீதியான தீர்ப்புக்காக அவனோட ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அந்த திருப்பாடலே தான் பாருங்க இன்னைக்கு. சோர்களே, கடவுள் நீதியின் தீர்ப்பை கொடுக்கிறவர். நான் என்ன செய்கிறேனோ அதனுடைய விளைவு அவர் ஆண்டோட திருக்கரத்தில் என்னது செய்கிறோம். நல்லது செய்கிறியா, நன்மைத்தனம் ஆண்டோடைய திருக்கரமுக்கு அருளும். இல்லை என்னுடைய வாழ்க்கை தடம் மாறி வாழ்க்கணும், அப்படிப்பட்ட திருப்பி நமக்கு வந்து நம்ம விசுவசிக்கணும். சோர்களே, நாம் செய்கின்ற காரியத்தில் ஒன்று குறையாமல் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கடவுளுடைய கண்கள் இந்த விண்ணுலகை பார்த்து இந்த மண்ணுலகை பார்த்துக்கிட்டே ஒவ்வொருவரோட ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பைபிள் சொல்லி பாருங்க, ஒன்றும் கடவுளுக்கு மறைவானதா இல்லை. கடவுளுக்கு எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு. கடவுளுக்கு எல்லாம் வெளிச்சம். எனவே நம்ம செய்ய தெரியாத கடவுளுக்கு கிடையாது. நாம் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆண்டவரை கணக்கு கொடுக்கணும். நமக்கு தீர்ப்பு உண்டு, நமக்கு தீர்ப்பு உண்டு. நம்முடைய ஆன்மா உயிர்க்கும், நம்முடைய ஆன்மா உயிர்த்தெழும். கொலோசையர் இவ்வாறு சொல்லுகிறது 2:13, கடவுள் நம்மை அவரோடு உயிர்த்தெழச் செய்வார். எவ்வாறு ஆண்டவர் இயேசுவை தந்தையால் உயிர்த்தெழச் செய்தாரோ, ஆண்டவர் எவ்வாறு உயிர்த்தெழுந்தாரோ, இயேசுவை அதே போல் நாமும் உயிர்த்தெழுவோம். நம்பணும்.
அப்படி உயிர்த்தெழுந்தால் நம்முடைய ஆன்மாவுக்கு தீர்ப்பு உண்டு. நம்பணும். நம்பினோர் கெடுவதில்லை. சகோதரர்களே, எனவே நமக்கான தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வர ஆண்டவரை ஜெபிப்போம். தீர்ப்பு நல்லா வரணும்னா நல்வாழ்க்கை வாழ்வோம். நாம் நல்வாழ்க்கை வாழ்ந்தால் நல்ல தீர்ப்பு. நம்முடைய வாழ்க்கை தீமையான வாழ்க்கை என்றால் தீய தீர்ப்பு. முடிவு உங்கள் கையில். நன்றி.